அமெரிக்காவின் முன்மொழிவுக்கு ஈரான் வழங்கிய பதில்களும் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரை அறிவித்த டொனால்ட் ட்ரம்பும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே சுட்டு வீழ்த்தப்பட்ட எதிரியினுடைய ட்ரோன்களும் முழுமையான தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈரானிய வான் பாதுகாப்பு அமைப்புகளும் ஈரானின் உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி அவர்களை சந்தித்த ஈரானிய காத்தமல் அன்பியா தலைமையகத்தினுடைய தலைமை தளபதியும் அதிரடியான அறிவிப்புகளும் ஐக்கிய அரபு அமீரகத்தை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களும் அடிமை அரபுகளுடைய கண்டன அறிக்கைகளும் மத்தியஸ்தராக களமிறங்குவதற்கு தயாராகும் கத்தாரி அடிமைகளும் ஓமான் வளைகுடா பிரதேசத்தை நோக்கி விரையும் பிரித்தானியாவினுடைய பிரான்சினுடைய போர்க்கப்பல்களும் ஈரானின் அதிரடியான மிரட்டல்களும் இந்தியாவில் அறிவிக்கப்பட்ட லாக்டவுன் வழிகாட்டுதல்களும் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல்களும் பொருளாதார நெருக்கடிகளும் டொனால்ட் ட்ரம்பின் சீனாவுக்கான விஜயமும் வடகொரியாவினுடைய அதிரடியான அறிவிப்புகளும் பலஸ்தீனிய போராளிகள் தொடர்பாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு போர் அமைச்சரவையில் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உளவுத்துறை அறிக்கைகளும் பலஸ்தீனிய போராளிகளின் தயார்படுத்தல்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு போர் அமைச்சரவை கூட்டத்தில் ஹமாஸ் தொடர்பாக பலஸ்தீனிய போராளிகள் தொடர்பாக ஒரு விசேட ரகசிய உளவுத்துறை ஆவண அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. நெட்டன்யாகுவுக்கும் பாதுகாப்பு அமைச்சருக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவ தலைமை அதிகாரிக்கும் முன்னிலையிலேயே இந்த ரகசிய ஆவணம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்போது இவை தொடர்பான தகவல்கள் கசிவடைந்துள்ளன. அதாவது காசாவிலே ஹமாஸ் ஒரு மிகப்பெரிய அணிதிரட்டல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. அடுத்த கட்டமாக காசாவில் இஸ்ரேலிய இராணுவம் தரைவழி தாக்குதல் ஆரம்பிக்கும் என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். ஹமாஸை நிராயுதபாணியாக்குவதற்காக இஸ்ரேலிய ராணுவம் மீண்டும் காசாவில் போரை ஆரம்பிக்கும். இந்த ஒப்பந்தங்கள் அனைத்தும் ஒரு கட்டத்திலே மீண்டும் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுவிடும் என ஹமாஸினுடைய தலைமைகளுக்கு நன்றாகவே தெரியும். இதற்கமைவாகவே கடந்த 6 மாதத்திற்குள் ஹமாஸ் பல திறன்களையும் முழுமையாக மீட்டெடுத்துள்ளது. அதிலே குறிப்பாக மஞ்சள் எல்லை பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய அனைத்து விதமான தகவல்களையும் உளவு தகவல்களையும் பெற்றுக் கொண்டுள்ளார்கள். மஞ்சள் நிற பிரதேசத்திலே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ராணுவத்தினை முழுமையாக வெளியேற்றுவதற்கான ஒரு திட்ட வரைபடத்தையும் அவர்கள் வடிவமைத்துள்ளார்கள். அதே போன்று ஹமாஸின் 12 படைப்பிரிவுகளுக்கும் தேவையான ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார்கள். கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக கடந்த 6 மாதத்திற்குள் மாத்திரம் 30,000க்கும் அதிகமான புதிய போராளிகளை ஹமாஸ் ஒன்றிணைத்துள்ளது. அது மட்டுமல்லாமல் ஆயுத உற்பத்தியையும் விரிவுபடுத்தியுள்ளார்கள். ஒவ்வொரு மாதமும் அவர்கள் ஆயிரக்கணக்கான குண்டுகளையும் கவசெதிர்ப்பு ஏவுகணைகளையும் யாசின் ஏவுகணைகளையும் இன்னும் பல ஆயுதங்களையும் முழுமையாக உற்பத்தி செய்துள்ளார்கள். இதற்காக பல சுரங்கப்பாதைகளையும் அமைத்துள்ளார்கள். மஞ்சள் எல்லை பிரதேசத்தை தவிர ஏனைய பகுதிகளில் இலக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சுரங்கப்பாதைகளில் 50%க்கும் அதிகமான சுரங்கப்பாதைகளை மீட்டெடுத்துள்ளார்கள். மேலும் சுரங்கப்பாதைகளை வலுப்படுத்துவதற்கான பல உட்கட்டமைப்புகளையும் முழுமையாக முடித்துள்ளார்கள். அடுத்த கட்ட போர் ஒன்று ஏற்படும் சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலிய ராணுவத்திற்கு எதிராக தாக்குப்பிடிப்பதற்கு தேவையான அனைத்து விதமான திறன்களையும் கடந்த 6 மாதங்களுக்குள் இவர்கள் மீட்டெடுத்துள்ளார்கள். இதனால் இஸ்ரேலிய ராணுவம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என குறித்த ரகசிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து அணு ஆயுதத்தினை வைத்திருக்கக்கூடிய வடகொரியா சர்வதேச அணுசக்தி ஒப்பந்தத்தில் இணைந்து கொள்ள வேண்டும் என்றும் சர்வதேச NPT ஒப்பந்தத்திற்கு அமைவாக வடகொரியாவினுடைய அணுசக்தி தளங்கள் முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட வேண்டும் என்றும் இவை தொடர்பான மேற்பார்வைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்றும் ஐநாவினுடைய பாதுகாப்பு சபையில் கடந்த வாரம் பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. ஈரானினுடைய அணுசக்தி திறன்கள் உலக அமைதிக்கு எவ்வாறு ஆபத்தாக இருக்கின்றதோ அதே போன்றே வடகொரியாவினுடைய அணுசக்தி திறன்களையும் முடக்குவதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். வடகொரியாவினுடைய அணு ஆயுத திறன்களை கட்டுப்படுத்துவதற்காக வடகொரியாவையும் சர்வதேச அணுசக்தி ஒப்பந்தத்திற்கு கீழால் கொண்டு வர வேண்டும் என மேற்குலக நாட்டு தலைவர்கள் பல கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். ஐநாவின் பாதுகாப்பு சபையிலும் இவை தொடர்பான கலந்துரையாடல்கள் நடைபெற்றிருந்தன. சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தினுடைய தலைவரும் இது தொடர்பான தனிப்பட்ட அறிக்கைகளையும் வெளியிட்டிருந்தார். நாங்கள் அவசரமாக வடகொரியாவினுடைய அணுசக்தி திறன்களை முழுமையாக மேற்பார்வையிட வேண்டும், இல்லாவிட்டால் வடகொரியா எல்லை மீறி சென்றுவிடும் என அணுசக்தி தலைவர் ராஃபேல் குரோசி தெரிவித்துள்ளார். அதாவது ஈரானோடு சேர்த்து வடகொரியாவினுடைய அணுசக்தி திறன்களையும் அணு ஆயுதங்களையும் முழுமையாக முடக்குவதற்கான சில காய் நகர்த்தல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இப்படியான நிலைமையிலேயே நேற்றைக்கு முன்தினம் வடகொரியாவினுடைய அதிபர் தலைவன் கிம் ஜாங் உன் அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். அதாவது வடகொரியாவினுடைய அரசியல் அமைப்பில் சில மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளார். வடகொரியாவினுடைய அதிபராக இருக்கக்கூடிய கிம் ஜாங் உன் படுகொலை செய்யப்பட்டாலோ அல்லது அவருக்கு அடுத்தபடியாக தலைவர் பதவியை ஏற்க போகும் அவருடைய மகள் படுகொலை செய்யப்பட்டாலோ குறித்த படுகொலையோடு சம்பந்தப்பட்ட
வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நாடுகளுக்கு எதிராக அணு ஆயுத தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படும் என்பதனை அரசியலமைப்பு சட்டத்திலே உருவாக்கியுள்ளார். அது மட்டுமல்லாமல் வடகொரியாவினுடைய அணுசக்தி திறன்களை முடக்குவதற்கான, வடகொரியாவினுடைய அணு ஆயுதங்களை முடக்குவதற்கான ஏதாவது முடிவுகளை சர்வதேசம் எடுத்தாலும் உடனடியாக அணு ஆயுத தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான உத்தரவுகளை அரசியலமைப்பில் மாற்றம் செய்துள்ளார். உண்மையிலேயே இந்த அரசியலமைப்பு மாற்றமானது தரமான காய் நகர்த்தலாகும். மேலும் இது மேற்குலக நாடுகளுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உச்சளவிலான எச்சரிக்கையாகும். அமெரிக்காவோ ஐரோப்பிய நாடுகளோ அல்லது அவர்களுடைய அடிமைகளாக இருக்கக்கூடிய தென்கொரியாவோ ஜப்பானோ வடகொரியாவுக்கு எதிராக ஏதாவது தாக்குதல்களை மேற்கொண்டால், படுகொலை தாக்குதல்களை மேற்கொண்டால் உடனடியாக அணு ஆயுத தாக்குதல்களை வடகொரியா ஆரம்பித்துவிடும். இதற்கான முழுமையான உத்தரவையே தலைவன் கிம் ஜாங் உன் வழங்கியுள்ளார். அத்தோடு இதே போன்ற ஈரானும் அவசரமாக அணு ஆயுதத்தினை உற்பத்தி செய்து ஈரானிய தலைமைகளை படுகொலை செய்தால் அணு ஆயுதத்தினை நாங்கள் பயன்படுத்துவோம் என்கின்ற எச்சரிக்கைகளை மேற்குலகுக்கு வழங்க வேண்டும் என பல ஆய்வாளர்களும் தற்போது கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள். அடுத்து வருகின்ற புதன்கிழமை அண்டப்புல்கன் சீனாவுக்கான விஜயத்தை மேற்கொள்ளப் போகின்றார். மேலும் டொனால்ட் டிரம்பினுடைய இந்த விஜயத்திற்கான மிக முக்கியமான நோக்கம் ஈரானுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவுகளை முழுமையாக துண்டிப்பதும், இதற்கான காய் நகர்த்தல்களை மேற்கொள்ளக்கூடிய ஒப்பந்தங்களை முடிப்பதும், சீனாவை பொறிக்குள் சிக்க வைப்பதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்வதுமாகும். அதிலும் குறிப்பாக ஈரானுக்கும் சீனாவுக்கும் இடையிலான எண்ணெய் வியாபாரத்தினை உடைப்பதற்காக ஈரானை விட குறைந்த விலையில் சீனாவுக்கான எண்ணெய்களை வழங்குவதற்கான சில முன்மொழிவுகளையும் டொனால்ட் ட்ரம்ப் முன்வைக்கப் போவதாகவும் தகவல்கள் கசிவடைந்துள்ளன. மேலும் இதற்கீடாக ஏவுகணை உற்பத்திகளுக்காக, இராணுவ திறன்களுக்காக சீனாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலே நடைபெறக்கூடிய ஆயுத பரிமாற்றங்களையும், இராணுவ உபகரண பரிமாற்றங்களையும் முழுமையாக நிறுத்துவதற்கான கோரிக்கைகளையும் டொனால்ட் ட்ரம்ப் சீனாவுக்கு வழங்கப் போவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் டொனால்ட் ட்ரம்பினுடைய சீனாவுக்கான இந்த விஜயம் ஈரானுக்கும் சீனாவுக்குமான இறுதி எச்சரிக்கையாகவே அமைந்திருக்கும் என்றும் சில அமெரிக்க ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அடுத்து இந்திய பிரதமர் மோடி அவசரமாக சில அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடிகளை சமாளிப்பதற்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய குடிமக்கள் எரிபொருளை கவனமாகவும் சிக்கனமாகவும் பயன்படுத்த வேண்டும் என்றும், கொரோனா கால பகுதியின் போது எவ்வாறு வீட்டிலிருந்து வேலைகள் மேற்கொள்ளப்பட்டதோ அதே போன்றே தற்போதைய நிலைமையிலும் வீட்டிலிருந்து அனைவரும் வேலைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், பொது போக்குவரத்தை அதிகமானோர் பயன்படுத்த வேண்டும் என்றும், அதிகளவான தங்கத்தினை கொள்வனவு செய்ய வேண்டாம் என்றும், நாட்டின் நலனுக்காகவும் தற்போதைய நிலைமைகளை சமாளிப்பதற்காகவும் அனைவரும் இந்த நடவடிக்கைகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்றும் இந்திய பிரதமர் மோடி இந்திய மக்களுக்கு கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார். அத்தோடு இந்த நிலைமையானது இந்தியாவில் மாத்திரமல்ல பல நாடுகளிலும் ஏற்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பித்திருப்பதன் விளைவாக ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை ஈரான் மூடியிருப்பதன் விளைவாக ஏற்பட போகும் உலக பொருளாதார நெருக்கடிகள் தொடர்பாக 2 மாதங்களுக்கு முன்பே காணொலிகளில் குறிப்பிட்டிருந்தேன். மேலும் தற்போது ஒவ்வொரு நாடுகளும் இந்த நிலைமைகளை அனுபவிக்க துவங்கிவிட்டார்கள். இலங்கை மக்களும் எரிபொருள் வெளியேற்றத்தினாலும் பல நெருக்கடிகளை அனுபவித்து வருகின்றார்கள். அத்தோடு இந்தியாவினுடைய இந்த அறிவிப்பானது சில சமிஞ்சைகளையும் வெளிப்படுத்தியுள்ளது. இந்த போரானது ஈரான் வகுத்திருக்கக்கூடிய திட்டத்திற்கு அமைவாக மிக நீண்ட போராகவே மாறி வருகின்றது. மேலும் இந்த போரானது உலக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது. ஈரானினுடைய செயற்பாடுகள் உலக ஒழுங்கையே மாற்றி அமைக்கப் போகின்றது. ஒட்டுமொத்த உலகமும் புதிய பாதைக்குள்ளே நுழைகின்றது என்பதனை எடுத்து காட்டுகின்றது. அத்தோடு மிக முக்கியமாக அடிமை அரபு நாடுகளில் மிகப்பெரிய தாக்கங்கள் ஏற்பட போகின்றன. பிப்ரவரி 28ஆம் தேதிக்கு முன்பிருந்த நிலைமைகள் ஒரு பொழுதும் ஏற்பட போவதில்லை. மேலும் உலக பொருளாதார நெருக்கடிகள் அமெரிக்காவுக்கு முச்சழுத்தத்தையே வழங்கப் போகின்றது. தோல்வியை ஏற்க மறுக்கும் டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய ஈகோவும் கௌரவமும் ஒட்டுமொத்த அமெரிக்க பொருளாதாரத்தையும் சிதைக்கப் போகின்றது. அடுத்து நேற்றைய தினம் கத்தார் கருகாமையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சரக்கு கப்பலை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அதே போன்று நேற்று காலையில் குவைத்தை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் நேற்றிரவு ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிராக ஏவுகணை தாக்குதல்களும் ட்ரோன் தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் சுட்டு வீழ்த்தி இருப்பதாக ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. இப்படியான நிலைமையில் அடிமை அரபுகள் குறித்த தாக்குதல்களுக்கு எதிரான கண்டன அறிக்கைகளை வெளியிட்டுள்ளன. அதிலும் குறிப்பாக அடிமை சவுதி அரேபியா மிகப்பெரிய கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. கத்தாருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சரக்கு கப்பல் இலக்கு வைக்கப்பட்டுள்ளது. குவைத்தை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல்கள் பிராந்தியத்திலே மோதல்களை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தப் போகின்றன. மேலும் இவற்றை பார்த்துக் கொண்டு நாங்கள் பொறுமையாக மௌனமாக இருக்கப் போவதில்லை. இதற்கான பதிலடிகளை வழங்குவதற்கான நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது என அடிமை சவுதி அரேபியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிக்கைகளில் குறிப்பிட்டிருந்தது.
இப்படியான நிலைமையில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மத்தியஸ்தராக கத்தாரும் இணைந்து கொள்வதற்கு பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. நேற்றைக்கு முன்தினம் கத்தாரினுடைய பிரதமர் அமெரிக்காவுக்கு விஜயம் செய்திருந்தார். துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸை சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார். மேலும் நேற்றைய தினம் கத்தாரினுடைய பிரதமர் பாகிஸ்தானிய தலைவர்களோடும் மத்தியஸ்தர்களோடும் சவுதி அரேபியாவினுடைய தலைமைகளோடும் தொலைபேசியில் உரையாடல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான மறைமுகமான பேச்சுவார்த்தைகளை கத்தார் மேற்கொள்வதற்கு தயாராக இருப்பதாகவும் இதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்கப் போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் தற்போதைய சூழ்நிலையில் கத்தாரையும் மத்தியஸ்தராக களமிறக்குவதற்கான தேவை டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்திற்கே காணப்படுகின்றது. ஜேடி வான்ஸை சந்தித்ததற்கு பின்பே மத்தியஸ்தராக செயற்படுவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை கத்தார் ஆரம்பித்துள்ளது. அதாவது கத்தாரை மத்தியஸ்தராக களமிறக்கினால் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரின் போது ஈரானினால் மத்தியஸ்தராக செயற்படக்கூடிய கத்தாரை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ள முடியாது. கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்ள முடியாது. மத்தியஸ்தராக இருக்கக்கூடிய நாட்டுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்ள முடியாது. மேலும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளத்தை அமெரிக்காவினால் முழுமையாக பயன்படுத்த முடியும். ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரிலே கத்தாரில் சிதைக்கப்பட்டிருக்கக்கூடிய அல்-உதைத் விமான கட்டளை தளமானது அமெரிக்காவுக்கு மிக முக்கியமான தேவையாகும். எனவே இதனால் கத்தாரை மத்தியஸ்தராக களமிறக்கி கத்தார் மீதான தாக்குதல்களை தடுத்து நிறுத்தி கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளத்தையும் கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்க நலன்களையும் முழுமையாக பயன்படுத்துவதற்கே டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. இதற்கமைவாகவே கத்தாரி அடிமைகள் தற்போது சவுதி அரேபிய அடிமைகளோடும் பாகிஸ்தானிய அடிமைகளோடும் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒப்பந்தத்தை முடிப்பதற்கான மறைமுகமான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வெற்றியடைய முடியும் என கத்தாரி அடிமைகள் தற்போது அறிக்கைகளையும் வெளியிட்டு வருகின்றன. இப்படியான நிலைமையில் இன்றைய தினம் பிரித்தானியாவும் பிரான்சும் முன்வைத்திருக்கக்கூடிய முன்மொழிவுகளுக்கு அமைவாக இன்னும் 40 நாடுகளையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய அடுத்த கட்ட கலந்துரையாடல்களை ஆரம்பிக்கப் போகின்றார்கள். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக திறப்பதற்கான இராணுவ நடவடிக்கைகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய முன்மொழிவை ஆராய்வதற்கே இன்றிரவு பிரான்ஸ் மற்றும் பிரித்தானியாவினுடைய தலைமையில் அடிமை அரபுகளையும் ஒன்றிணைத்து ஒரு மிகப்பெரிய கலந்துரையாடல் நடைபெறப் போகின்றது. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வர்த்தக கப்பல்கள் முழுமையாக பாதுகாக்கப்பட வேண்டும். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் கன்னிவெடிகள் முழுமையாக அகற்றப்பட வேண்டும். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் ஈரானினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வரப்படக்கூடாது. எந்த விதமான வரிப்பணமும் அறவிடப்படக்கூடாது என்கின்ற நிபந்தனைகளுக்கு அமைவாகவே இவர்கள் முடிவுகளை எடுக்கப் போவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு நேற்றைய தினம் பிரான்சினுடைய போர்க்கப்பல் செங்கடல் பிரதேசத்திற்குள்ளே நுழைந்துள்ளது. மேலும் பிரித்தானியாவும் அவர்களுடைய போர்க்கப்பல் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார்கள். இன்னும் 10 நாட்களுக்குள் பிரித்தானியா மற்றும் பிரான்சினுடைய போர்க்கப்பல்கள் ஓமான் வளைகுடா பிரதேசத்தினை அடைந்துவிடும் என்றும் கன்னிவெடிகளை நீக்குவதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பிக்கக்கூடிய முடிவுகள் எடுக்கப்பட்டால் இந்த வேலை திட்டங்களை ஆரம்பிப்பதற்கு பிரான்ஸ் மற்றும் பிரித்தானியாவினுடைய போர்க்கப்பல்கள் முழுமையாக தயார் நிலையில் இருக்கின்றது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து ஈரானினுடைய துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். கடல் வழி போக்குவரத்தை நாங்கள் பாதுகாக்கப் போகின்றோம் என்கின்ற சாக்கு போக்குகளை கூறி ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை நோக்கி போர்க்கப்பல்களை அனுப்பி வைப்பது பிராந்தியத்திலே பதற்ற நிலைமையை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்திவிடும். மேலும் இது நெருக்கடிகளை தீவிரப்படுத்தும். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை நோக்கி பிரான்ஸ் மற்றும் பிரித்தானியாவினுடைய போர்க்கப்பல்கள் விரைந்து கொண்டிருப்பதாக எங்களுக்கு தகவல்கள் கிடைக்கப் பெற்றுள்ளன. மேலும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திற்கு அருகாமையில் குறித்த போர்க்கப்பல்கள் நெருங்கினால் நாங்கள் குறித்த போர்க்கப்பல்கள் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வோம். அது மட்டுமல்லாமல் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகளுடைய வர்த்தக கப்பல்களும் மிகப்பெரிய ஆபத்தை எதிர்நோக்க வேண்டி ஏற்படும். இதனால் பிரான்சும் பிரித்தானியாவும் அவர்களுடைய முடிவுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் ஏற்படக்கூடிய விளைவுகள் மிகவும் ஆபத்தானதாகவே அமைந்திருக்கும் என ஈரானினுடைய துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் அதிரடியான மிரட்டல்களையும் இறுதி எச்சரிக்கைகளையும் வழங்கியுள்ளார். அடுத்து நேற்றிரவு நடைபெற்ற ஊடக நேர்காணலில் நெட்டன்யாஹூ இவ்வாறு தெரிவித்தார். ஈரான் தொடர்பான எங்களுடைய இலக்குகளை நாங்கள் முழுமையாக அடைந்து கொள்ளவில்லை. குறிப்பாக ஈரானிடம் இருக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தினை நாங்கள் இன்னும் பெற்றுக் கொள்ளவில்லை. ஈரானுக்குள்ளே நுழைந்து செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தினை கைப்பற்றுவது ஒரு சிறந்த நடவடிக்கையாகவே அமைந்திருக்கும். மேலும் இது தொடர்பாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எனக்கு உறுதி அளித்துள்ளார். ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தினை முழுமையாக கைப்பற்றுவதற்கு விரும்புகின்றேன் என ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எனக்கு உறுதி அளித்துள்ளார். அதே போன்று ஈரானினுடைய ஏவுகணை திறன்கள் இன்னும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவே இருக்கின்றன. அவர்களுடைய ஏவுகணை திறன்களையும் ஏவுகணை உற்பத்தி தொழிற்சாலைகளையும் முழுமையாக அழித்துவிட வேண்டும். இதற்கு பிறகு ஏவுகணைகளை உற்பத்தி செய்யவே முடியாது என்கின்ற நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட வேண்டும். அதற்கான எல்லாவிதமான தாக்குதல்களையும் நாங்கள் மேற்கொள்வோம். ஈரானிய ஏவுகணை உற்பத்திக்கு சீனாவே முழுமையான ஆதரவை வழங்குகின்றது. ஏவுகணைகளுக்கு தேவையான பல மூலப்பொருட்களை சீனா தான் வழங்குகின்றது. இதனால் இவற்றை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அனைத்தையும் நாங்கள் செய்து முடிப்போம். அதே நேரம் நாங்கள் ஊடக பிரச்சாரங்களில் பாதிக்கப்பட்ட
தெரிவிக்கப்பட்டுள்ளோம். சமூக ஊடக வலைத்தளங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய ஊடக பிரச்சார போரிலே நாங்கள் இன்னும் பல முன்னேற்றங்களை அடைய வேண்டும். மேலும் இதற்கான வேலை திட்டங்களையும் நாங்கள் மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றோம். அதே போன்று ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பின்பு பல அரபு நாடுகள் எங்களோடு வெளிப்படையாக பேசியுள்ளார்கள். ஈரானை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அரபு நாடுகள் எங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்கி வருகின்றார்கள். தற்போதும் கூட ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை அவசரமாக ஆரம்பிக்குமாறு பல அரபு நாடுகள் எங்களிடமும் அமெரிக்காவிடமும் கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றார்கள். மேலும் ஈரானும் எதிர்ப்பற்றுக்களும் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதும் நீங்கள் நினைத்து கூட பார்க்காத பல அரபு நாடுகள் எங்களோடு நேரடியான வெளிப்படையான இயல்பாக்கத்தை ஏற்படுத்துவார்கள். அவர்கள் அதற்கு முழுமையாக தயாராகவே இருக்கின்றார்கள். அதே நேரம் இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கக்கூடிய யாரையும் நாங்கள் விட்டு வைக்கப் போவதில்லை. ஈரானுக்கு எதிராகவும் அதனுடைய ப்ராக்சிகளுக்கு எதிராகவும் நாங்கள் முழுமையான வெற்றியை அடைவோம். நாங்கள் முழுமையான வெற்றியை அடையும் வரை எதனையும் நிறுத்தப் போவதில்லை என நெட்டன்யாஹூ குறித்த நேர்காணலிலே தெரிவித்துள்ளார். அடுத்து ஈரானின் காத்தமல் அன்பியா தலைமையகத்தினுடைய தலைமை தளபதி ஈரானிய உச்ச தலைவர் இமாம் முஜ்தபா கமேனி அவர்களை நேரில் சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். இதன்போது அடுத்த கட்ட போருக்காக தயாராக இருக்கக்கூடிய ஈரானிய படைப்பிரிவுகள் தொடர்பான அனைத்து திட்டங்களும் ஈரானிய உச்ச தலைவருக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அடுத்த கட்ட போரில் எவ்வாறு ஈரான் புதிய தந்திரங்களை பயன்படுத்தப் போகின்றது, அடுத்த கட்ட தாக்குதல்கள் எவ்வாறு அமைந்திருக்கப் போகின்றன, மேலும் எவ்வாறான வேலை திட்டங்கள் சாகசங்கள் களமிறக்கப்பட போகின்றன என்பது தொடர்பான முழுமையான திட்ட வரைபடத்தையும் தலைமை தளபதி உச்ச தலைவருக்கு சமர்ப்பித்துள்ளார். மேலும் இதன்போது ஈரானினுடைய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி அவர்கள் அடுத்த கட்ட போருக்கான தயார்படுத்தல்களுக்கு முழுமையான ஆதரவையும் வெளிப்படுத்தியுள்ளார். மேலும் இன்னும் பல முக்கியமான தகவல்களும் கலந்துரையாடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து நேற்றிரவு ஈரான் அமெரிக்காவினுடைய முன்மொழிவுக்கான பதிலை பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்கள் மூலமாக அனுப்பி வைத்தது. மேலும் பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்கள் ஈரான் வழங்கியிருக்கக்கூடிய பதிலை அவசரமாக டொனால்ட் ட்ரம்புக்கு அனுப்பி வைத்தார்கள். இதைத் தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் இவ்வாறு பதிவிட்டார். ஈரானின் பிரதிநிதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் அனுப்பி வைத்திருக்கக்கூடிய பதிலை நான் இப்போது தான் படித்தேன். அவர்களுடைய இந்த பதிலானது எனக்கு பிடிக்கவில்லை. இந்த பதிலானது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத பதிலாகவே இருக்கின்றது என டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தின் வழியாக தெரிவித்தார். மேலும் இதைத் தொடர்ந்து நடைபெற்ற ஊடக சந்திப்பில் டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்தார். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை தொடருவதற்கு நான் தயாராகவே இருக்கின்றேன். இன்னும் 2-3 வாரங்களுக்கு எங்களுக்கு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை தொடர முடியும். ஈரானுக்கு எதிரான தாக்குதல் நடவடிக்கைகள் முழுமையாக முடிந்து விட்டதாக நான் எங்குமே அறிவிக்கவில்லை. இடிபாடுகளுக்குள்ளே புதைந்திருக்கக்கூடிய ஈரானின் யுரேனியம் செறிவூட்டல்களை முழுமையாக கைப்பற்ற வேண்டும். உள்ளே நுழைந்து அவற்றை எடுப்பதற்கே நான் விரும்புகின்றேன். மேலும் ஈரான் வழங்கியிருக்கக்கூடிய பதிலுக்காக நிச்சயம் அனுபவிப்பார்கள். ஈரானுக்குள்ளே நாங்கள் விட்டு வைத்திருக்கக்கூடிய கூடுதல் இலக்குகளையும் முழுமையாக அளிக்கப் போகின்றோம். இனி நடைபெறப் போவதை அனைவரும் பாருங்கள் என டொனால்ட் ட்ரம்ப் ஊடகங்களிடம் தெரிவித்தார். அதாவது டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான போரையை அறிவித்துள்ளார். ஈரான் அனுப்பியிருக்கக்கூடிய பதில்களை டொனால்ட் ட்ரம்பினால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மேலும் ஈரான் முன்பு அனுப்பியிருந்த அதே பதில்களைத்தான் அதே நிபந்தனைகளைத்தான் மீண்டும் அனுப்பி வைத்துள்ளது. ஈரான் அதனுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கின்றது. மேலும் இவற்றை டொனால்ட் ட்ரம்பினால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதனால் தற்போது ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை மேற்கொள்வதற்கே திட்டமிட்டுள்ளார்கள். நான் முன்னைய காணொலிகளில் கூறியதை போன்று ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தினை முழுமையாக கைப்பற்றுவதற்கான விசேட தாக்குதல்களை மேற்கொண்டு விட்டு ஈரானுக்கு எதிரான ஃபைனல் ப்ளோ தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு இவர்கள் முயற்சி செய்ய போகின்றார்கள். வருகின்ற வெள்ளிக்கிழமை டொனால்ட் ட்ரம்ப் சீனாவிலிருந்து திரும்புகின்றார். இவ்வாறு சீனாவுக்கான விஜயத்தை தொடர்ந்து ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. மேலும் இதற்கான அறிவிப்புகளையே தற்போது டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டுள்ளார். அத்தோடு இன்று காலையிலேயே ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் அமெரிக்காவினுடைய உளவு விமானங்கள் களமிறக்கப்பட்டிருந்தன. அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ட்ரோன்களும் களமிறக்கப்பட்டிருந்தன. இந்த சந்தர்ப்பத்திலே ஈரானிய வான் பாதுகாப்பு படைப்பிரிவினர் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் சுட்டு வீழ்த்தப்பட்ட ட்ரோனானது அமெரிக்காவினுடையதா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடையதா என்பது தொடர்பாக எந்தவிதமான தகவல்களும் வெளிப்படுத்தப்படவில்லை. அதே போன்று ஈரானிய பிரதேசங்கள் முழுவதும் உச்செச்சரிக்கையில் வைக்கப்பட்டுள்ளன. வான் பாதுகாப்பு அமைப்புகள் முழுமையாக தயார் நிலையில் இருக்கின்றன. டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்பை தொடர்ந்து ஈரானிய முப்படைகளும் முழுமையாக தயார் நிலையிலேயே இருக்கின்றார்கள். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். அடுத்த காணொலியை விரைவாக பதிவிடுகின்றேன். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.